ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா ரோட்டு கடையிலையும் முக்கியமாக அத்தோ கடையில் கிடைக்கிற இந்த முட்டை பேஜோவை தான், எக்கு பேஜோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முட்டையை பாயில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. நான் 5 எக் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட்டு ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது அப்படியே பூண்டையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகாவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா மிளகாவை பொடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் இதுலேயே சும்மா பொடி பண்ணிக்கிறேன் ஸ்பூனை வச்சு. நீங்கள் இதுக்கு ஏதாவது மிக்ஸி ஜாரு இந்த மாதிரி அரைக்கிற அந்த அம்மி மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சு நீங்கள் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் பூண்டையும் இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை ஒரு சைடாக வச்சுக்க போகிறோம். இதுக்கு அடுத்தது லெமன் ஜூஸ் எடுத்துக்க போகிறோம். ஒரு லெமனை எடுத்து அதை ஜூஸை பிழிஞ்சு சைடாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இது ஒரு பக்கம் வச்சுட்டு புளியை ஊற வச்சு புளி தண்ணியும் சைடாக எடுத்துக்கோங்க. அது கூடவே உப்புமே கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி சைடாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முட்டையை இந்த மாதிரி வேக வச்சதை இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் இந்த ஆனியன்னு அப்புறம் பூண்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்லிங்ஸ் வைக்க போகிறோம். இதுக்கு அடுத்தது உப்பு தண்ணி, அப்புறம் லெமன் ஜூஸு. நான் இதில் லெமன் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். பட் ஃபஸ்ட்டு உப்பு தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு அடுத்தது லெமன் ஜூஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளி தண்ணி, அடுத்தது திரும்பவும் உப்பு தண்ணி. இப்படி ஊற்றிட்டு அதுக்கு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு அதை சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அவிச்ச முட்டை சாப்பிட விருப்பப்படாதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.